السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. அருமையானவர்களே, இஸ்லாமிய தத்துவங்களை, இஸ்லாமிய செய்திகளை, இஸ்லாமிய உபதேசங்களை நாம் ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது நம்முடைய அறிஞர் பெருமக்கள் நமக்கு அதை ஒரு 8க்குள் அடக்கி சொல்லியிருப்பார்கள். இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தப்சீர்ல கூட நமக்கு ஒரு உபதேசம் செய்யும் போது சொல்லுவாங்க, 8 பேர்களோடு நாம் உட்கார்ந்தால் நமக்கு 8 வகையான குணங்கள் நமக்கு கிடைக்கும். சொல்லுவாங்க, யாரு பணக்காரர்களோடு தொடர்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு உலக ஆசைதான் ஏற்படும். ஏன்னா பணத்த ஆசைதான் அவர்களுக்கு ஏற்படும். யார் ஏழைகளோடு தொடர்பு வைக்கிறார்களோ உட்கார்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த எண்ணத்தை கொண்டு அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய நன்மை அந்த எண்ணமும், அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யற எண்ணமும் அது. ஏழைகள் பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் நம்மள அல்லாஹ் நல்லா வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க. ஆனா வசதி உள்ளவன் பாருங்க, அவன் இன்னும் வேணும்னு அந்த புலம்பல் தான் இருப்பான், பேராசையில. ஆக ஏழைகளோடு சகவாசத்தில் இருப்பவர் அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யக்கூடிய உணர்வும், அல்லாஹ்வுடைய எண்ணத்தை கொண்டு அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த பங்கை கொண்டு பொருந்தி கொள்ளக்கூடிய மனநிலையும் உள்ளவராக இருப்பார். யார் ஒருவர் ஆட்சியாளர்களோடு உட்கார்கிறார்களோ அவர்களுக்கு பெருமையும் கல்லெஞ்சம்தான் அவர்களுக்கு கிடைக்கும். பெரும்பாலும் பாருங்க, ஆட்சியாளருக்கு இறக்க இருக்காது. அவங்க சுகபோகமா வாழ்ந்தவங்க இவங்க ரொம்ப கேவலமா நினைப்பாங்க சாதாரணவங்க. அதே போல யாரு சின்ன பிள்ளைகளோட சகவாசத்தில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு விளையாட்டு பத்தி தான் அதிகமாகும். அதே போல யார் கெட்டவர்களோடு உட்கார்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாவம் செய்யக்கூடிய துணிச்சல் தான் என்ன செய்யும். ஏன்னா அவங்க நிறைய பேர் தன்னுடைய தவறுகள், பெரிய பெரிய தவறுகள் எல்லாம் அவர்கள் கூட சேர்ந்த கெட்ட நண்பர்கள் மூலமாக தான் ஏற்படும். அதே போல சொன்னாங்க, உமன் ஜலச மாஸ்வாலிஹின், நல்லவங்களோடு யார் உட்கார்றாங்களோ அவங்களுக்கு நல்லவங்க செய்யக்கூடிய ஆர்வம் ஏற்படும். 8வது சொல்லுவாங்க, யார் ஆலிம்களோடு உட்கார்றாங்களோ அவங்களுக்கு பேணுதலும் கல்வியும் என்ன செய்யும், அதிகமாகும். ஆக 8 பேரோடு யார் உட்கார்ந்தார்களோ அவர்களுக்கு 8 வகையான தன்மைகளை பெறுவார் என்று இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு தருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவாவை பத்தி ஹதீஸ்ல வந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவுல 8 விஷயத்தை கொண்டு காவல் தேடினாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன், யா அல்லாஹ் கவலையில் இருந்தும் பயத்தில் இருந்தும் என்னை காப்பாத்து. வல் அஜிஸி வல் கஸல், ஏழாமை சோம்பேறித்தனத்தில் இருந்து என்னை காப்பாத்து. வல் ஜுப்னி வல் புகுல், கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் என்னை காப்பாத்து. அதே போல கடனில் மூழ்குவதிலிருந்தும் சர்வாதிகாரியால் நான் அடக்கப்படுவதிலிருந்தும் என்னை காப்பாத்துன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 விஷயத்தை கொண்டு காவல் தேடினான். அது மாதிரி நாம் பார்க்கிற பொழுது நிறைய விஷயங்கள், சொர்க்கத்தை எடுத்துக்கிட்டா தப்சீல் எழுதியிருப்பாங்க, அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை 8ஆக படைச்சிருக்கிறான். அந்த சொர்க்கத்துடைய பெயர்கள் கூட கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கும். 8 சொர்க்கம் தாருல் ஜலால். ஒரு சொர்க்கம் பேரு தாருல் ஜலால் என்று பேர். இன்னொரு சொர்க்கம் பேர் தாருல் கரார் என்று பேர். இன்னொரு சொர்க்கத்து 3வது சொர்க்கத்துக்கு பேர் தாருல் சலாம் பேர். 4வது சொர்க்கத்துக்கு ஜன்னத்து அதுன் என்ற சொர்க்கம் பேர். 5வது சொர்க்கத்துக்கு ஜன்னத்துல் மஅவா என்ற பேர். 6வது சொர்க்கத்திற்கு ஜன்னத்துல் ஹுல்த் என்ற பெயர். 7வது சொர்க்கத்திற்கு ஜன்னத்துல் நயீம் என்ற பெயர். 8வது சொர்க்கத்துக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அதுதான் அல்லாஹ்வுடைய அரசுக்கு பக்கத்துல இருக்கு. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்துல இருக்கிறவங்க அல்லாஹ்வுடைய அரசை சுமக்கிறவங்களுடைய தஸ்பீஹ் எல்லாம் கேட்கிறவங்க பக்கத்துல இருப்பாங்க. ஆக இப்படி சொர்க்கத்தை எடுத்துக்கிட்டாலும் 8ஆக தான் அல்லாஹ் படைச்சிருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு என்ன நம்ம செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு சொல்லி
ரசூலுல்லாஹி முஆவியத்துக்கு ஹைதரான்னு ஒரு சஹாபி ஒரு கேள்வி கேட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நாங்க எத்தனை கடமை, என்னென்ன கடமைகள்லாம் நாங்க செய்யணும் நாயகமே அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி ஒரு 8 கடமையை சொன்னாங்க. இந்த 8 கடமையை நீங்க செய்யணும். ஒன்னாவது என்னன்னா, அவங்க சோக்குறைவா இருந்தா அவங்க போய் நல்லறிக்கையெல்லாம் போய் என்ன செய்ய விசாரிக்கணும். 1. 2வது, அவர்கள் இறந்து விட்டால் அவர்களுடைய அந்த இறுதி சடங்குல நீங்க கலந்து கொள்ளணும். 3வது, அவர்கள் கடன் கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும், அவங்களுக்கு கடன் கொடுக்கணும். 4வது, அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அந்த வீட்டுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா நீங்க போய் வாழ்த்து சோபனம் சொல்லணும், வாழ்த்து சொல்லணும். அதே போல அவர்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டா போய் ஆறுதல் சொல்லணும், சோதனை ஏற்பட்டா ஆறுதல் சொல்லணும். உங்கள் வீட்டை அவர்கள் அனுமதி இல்லாமல் அவரோட உயர்த்தி என்ன செய்யக்கூடாது, அவர்களுடைய வீட்டுக்கு வெளிச்சம் வான வெளிச்சம் குறையிற மாதிரியோ அல்ல இயற்கை காற்றுகள் அவர்களுக்கு குறையிற மாதிரியோ என்ன செய்யக்கூடாது, உயர்த்தக்கூடாது. 8வது, நீங்கள் ஏதாவது ஒரு சமையல் செய்யறா இருந்தால் அவர்களுக்கு கொடுக்கணும்னு இல்லை, என்ன இருந்தா பரவாயில்லை, கொடுக்கணும்னு உள்ள வாய்ப்பு இல்லைன்னா அந்த வாடகை வெளியே போகாத அளவுக்கு உள்ள சமைச்சுக்கணும், கதவெல்லாம் அடைச்சு ஜன்னெல்லாம் அடைச்சு சமைச்சுக்கணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 கடமைகளை என்ன செய்தாங்க சொல்லி காட்டுறாங்க. அதே போல அறிஞர் உலமா பெருமக்கள் சொல்லக்கூடிய தத்துவங்களை ஆசிரியர் தன்னுடைய தன்பீஹுல் காஃபிலீன் என்ற கிதாபில சொல்லி காட்டுவாங்க. சில சஹாபாக்கள் சொல்வதாக அந்த செய்தியை சில சஹாபாக்கள் சொல்வதாக அறிவிப்பாங்க. 8 வணக்கங்கள், அந்த 8 வணக்கங்களை நம்மளால அந்த வணக்கங்கள் செய்ய முடியாவிட்டால் அதுக்கு பகரமாக வேறு 8 வணக்கங்களை என்ன செய்ய வேண்டியது. அந்த 8 வணக்கங்கள் செய்யறதுக்கு நம்ம இயலாமல் போனால், முடியாமல் போனால், அது பாரமாக அதை ஈக்குவலாக அந்த நன்மையை கிடைக்கிற மாதிரி அதுக்கு சரிசமான வேறு 8 அமல்கள் செய்து கொள்ளட்டும் என்று சஹாபாக்கள் நமக்கு சொன்னாங்க. யார் இந்த 8 அமல்களை செய்வதற்கு இயலாமல் ஆகிவிட்டார்களோ அவர்கள் வேறு 8 அமல்களை செய்து அந்த சிறப்பை அவர் அள்ளி கொள்ளட்டும். 1வது, தஹஜ்ஜுத் தொழுக நன்மையை கிடைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு தஹஜ்ஜுத் வச்சுக்க முடியல. அந்த மாதிரி இருந்தால் இவர்கள் பகல் நேரம் மாறு செய்யாமல் இருக்கட்டும், பாவம் செய்யாமல் இருக்கட்டும், இவர்களுக்கு தஹஜ்ஜுத் இரவு தொழுக நன்மை கிடைச்சிடும். அதே மாதிரி யாரு சுன்னத்தான நோம்புடைய நன்மை கிடைக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா அவங்களால பிடிக்க முடியல அப்படின்னா அவர்கள் நாவை பகலில் பாதுகாத்துக் கொள்ளட்டும், அந்த சுன்னத்தான நன்மையை அவர் பெற்றுக் கொள்வார். யார் உலமாக்களுடைய சிறப்பை பெறணும் என்று நினைக்கிறார், ஆனா இவருடைய மதசால போய் ஓதக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு இல்லை அப்படின்னா இவரு மாற்று சிந்தனைகளை இவர் சிந்திக்கட்டும், அவருக்கு அந்த நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு போய் அந்த சிறப்பை பெறணும், போருக்கு போய் அந்த சிறப்பை பெறணும் என்று நினைக்கிறார். அதுக்குண்டான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாம் இல்லை அப்படின்னா அவர் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு அவர் தன்னுடைய நப்சோடு போரிடு செய்த மனசுல என்ன சொல்லுதோ அது நப்சுக்கு மாத்தமான காரியத்தை என்ன செய்வது மூலமாக அவருடைய வீட்டில் இருந்து அந்த போரை செய்யட்டும்னு சொன்னாங்க. அதே போல வணக்கம் செய்யக்கூடிய இபாதத்தை செய்யக்கூடியவர்களுடைய வணக்கசாலிகளுடைய சிறப்பை பெறணும் என்று யார் நினைக்கிறாரோ அவர்கள் என்ன செய்து கொள்ளட்டும். அதுக்கு உண்டான நிறைய இபாதத்தை செய்யற நேரங்கள் கிடைக்கல, ஆனா இபாதத்தை செய்த நன்மை கிடைக்கணும்னு ஆசைப்படுறவங்க மக்களுக்கு மத்தியில ஒற்றுமை ஏற்படுத்து, மக்கள் மத்தியில சமரசத்தை, சண்டை இருக்கக்கூடிய மத்தியில சமரசத்தை ஏற்படுத்தி அவர்களுக்குள்ள விரோதமோ பகையோ ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளட்டும், இவர்கள் இபாதத்தை செய்த நன்மை கிடைக்கும் சொன்னார். அதே போல யார் ஹஜ்ஜி சூழல் செய்யக்கூடிய சிறப்பை நாடுகிறாரோ ஆனா அதுக்குள்ள வசதி வாய்ப்புகள் எல்லாம் இல்லைன்னா அவர் ஜும்மா தொழுகையை செய்து கொள்ளட்டும், விடாமல் தொழுது கொள்ளட்டும். என்றால் ஜும்மா என்பது ஏழை ஹஜ்ஜி என்று தந்திருக்கிறது. அதே போல அபுதால் என்னும் இறைநேசர்களுடைய சிறப்பை பெறணும் என்று யார் நினைக்கிறாரோ அவர் தன்னுடைய கையை நெஞ்சில் வைத்துக் கொண்டு தனக்கு எது பிரியமோ அதையே தன்னுடைய சகோதரனுக்கும் பிரியப்படட்டும். தனக்கு நல்லதையும் பிறருக்கு கெட்டதையும் ஆசைப்படாமல் தான் எதை விரும்புகிறாரோ அதையே மற்றவங்களுக்கு விரும்பட்டும் என சஹாபா பெருமக்கள் சொன்ன செய்தியை சொல்லி காட்டுவான். ஆக இஸ்லாத்திலே ஏற்றமான தத்துவங்கள், நம்முடைய வாழ்க்கையை புனிதப்படுத்தக்கூடிய எத்தனையோ நல்ல அம்சங்கள் 8 பாயிண்ட்ஸ்களாகவே எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல உலமாக்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை சொல்லி காட்டுவாங்க. சத்தம் போட்டு சிரிக்காதீங்க. இஸ்லாத்துல சிரித்த முகத்தோடு இருப்பது நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சத்தமாக சிரிப்பதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்றால்
அதுல 8 வகையான ஆபத்துகள் இருக்கிறது என்று சொல்லி காட்டுவாங்க கிதாபுகள்ல. அதுல 1வது ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னா, அது உன்னை அறிஞர்களும் உன்னை என்ன மேதைகளும் உங்களை அதிகமா சிரிக்கக்கூடிய உங்களை என்ன செய்வாங்க, இழிவாக பேசுவாங்க, இழிவாக கருதுவாங்க. 2வது, நீங்க அதிகமா சிரிக்கும் போது கெட்டவர்கள் முட்டாள்கள் உங்கள் மீது துணிச்சலாக உங்களிடத்துல தன்னுடைய செயலை காட்ட ஆரம்பித்துருவாங்க. இவன் ஈச்சவன் நம்ம மாதிரி ஆளலாம் அப்படின்னு சொல்லி இவனை ஈஸியா நம்ம கெடுத்தரலாம் சொல்லி முட்டாள்கள் உங்கள் மீது துணிச்சலை காட்ட ஆரம்பித்து விடுவார். 3வது, நீங்கள் அதிகமா சிரிக்கும் போது நீங்கள் முட்டாளா இருந்தால் உங்கள் மடமே அதிகமாகிவிடும். நீங்கள் அறிஞராக இருந்து நீங்கள் அதிக சிரித்தால் உங்கள் கல்வி குறைந்துவிடும். என்னோட ஹதீஸ்ல வந்து இருக்கிறது, ஒரு மனிதர் ஒரு ஆளும் சத்தம் போட்டு சிரிச்சாருன்னு சொன்னா அப்படி கல்வியில ஒரு பகுதி அவர் துப்பி விட்டார், ஒரு பகுதி அவர்களிருந்து எரிந்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் வந்து இருக்கிறார். அதே போல 4வது சொன்னாங்க, அதிகமா சத்தம் போட்டு சிரிக்கிறது நம்முடைய கடந்த கால நாம் செய்த பாவத்தை எல்லாம் மறக்கடித்து விடும் ஏன்னா என்று சொல்லி காட்டினாங்க. அது வந்து அதன் மூலமாக நமக்கு என்ன ஆகிவிடும், கடந்த கால பாவத்தை மறக்கடிச்சிருவோம். 2வது, இந்த அதிகமா சிரிக்கிறதுனால 5வது விஷயம் என்னன்னா, வருங்காலங்கள்ல அப்பமாவது நம்ம ஒழுங்கா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம மீண்டும் பாவத்தின் மீது நமக்கு ஒரு துணிச்சலை ஏற்படுத்திடும், உனக்கு கல்லஞ்சத்தை ஏற்படுத்தி விடும் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லி காட்டுவாங்க. அதே போல 6வது, அதிகமா சத்தம்போடு சிரிக்கிறதுனால உள்ள விளைவு என்ன அப்படின்னா, மரணத்தையும் மரணத்துக்கு பின்னால் உள்ள ஆபத்துகளையும் மறக்கடித்து விடும், வறுமை சம்பந்தப்பட்ட விஷயத்தையே ஞாபகத்தை எழுச்சி அது ஏற்படுத்தாது. அதே போல 8வது 7வது, அதிகமா சிரிக்கும் போது உன்னை பாதி யார் சிரிக்கிறாரோ அவன் சிரிச்சவனுடைய பாவம் உனக்கு பதிவு செய்யப்படும். 8வது என்னன்னா, யாரு அந்த அதிகமா சிரிக்கிறது மூலமா என்ன ஏற்படும் சொன்னா, அதாவது கம்மியாக சிரிச்சதுக்காக அதிகமாக மறுமையில் உனக்கு அழுது வைக்கப்படக்கூடிய கூலியை தண்டனையாக கொடுக்கப்படும் என்று 8 விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இஸ்லாமிய விஷயங்கள் 8 விஷயங்களை நம்முடைய அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, லா தஸ்பவு சமானியத்துன் சமானியத்தின், உலகத்துல 8 பொருட்கள் 8 விஷயத்தை கொண்டு வயர் நிறையாது. ஒரு பெண் ஒரு ஆணிடம் இருந்து வயர் நிறைய மாட்டேன், எவ்வளவுதான் கொடுத்தாலும் காசு கொடுத்தாலும் ஆரம்பிச்சாலும் நீ தந்தது போதாது அப்படின்னு தான் என்ன சொல்லுவாங்க. அதே போல ஒரு கண் பார்வையிலிருந்து வயர் நிரம்பாது, எவ்வளவு எத்தனை வருஷம் பார்த்தாலும் இன்னும் பார்க்கணும், உலகத்தை பார்க்கணும் தான் அந்த கண் என்ன பார்வையில இருந்து வயர் நிறையாது. அதே போல பேராசக்காரன் பணத்தை சேர்க்கறதுல இருந்து என்ன செய்ய மாட்டான், வயர் நிரம்ப மாட்டான். ஆளுடைய மகனுக்கு ஒரு ஓடை தங்க இருந்தாலும் இன்னொரு ஓடை இருந்தா நல்லா இருக்குமே என்று ஆசைப்படுவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலேயே வந்து இருக்கிறார். அதே போல இந்த பூமி மழையை கொண்டு வயர் நிரம்பாது, எவ்வளவுதான் மழை பெஞ்சா பூமி எனக்கு போதும் இது வேண்டாம் என்று சொல்லி அது பூமி சொல்ல. அதே போல கடல் தண்ணியை கொண்டு என்ன உலகத்தில் உள்ள அத்தனை நதிகளும் கடல் மீறி போனாலும் எனக்கு போதும், இனிமேல் இந்த நதி தண்ணி வேண்டாம், நதியை அழுத்துங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யாது, கடல் வயர் நிறையாது. கடல் தண்ணியை கொண்டு வயர் நிறையாது, பூமி மழையை கொண்டு என்ன செய்யாது, வயர் நிரம்பாது. அது போல நெருப்பு எவ்வளவுதான் விறகு போட்டாலும் எனக்கு போதும், இனிமேல் எரியும் வைக்க முடியல அப்படின்னு சொல்லி நெருப்பு கொண்டு வயர் நிரம்பாது. அதே போல ஒரு யாசகன் எத்தனை லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு அவன் யாசிச்சா கூட அவனுக்கு இன்னும் பிச்சை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் இருக்குமே தவிர அவனுக்கு எரிச்சு அது வயர் நிரம்பாது. அது கூட ஒரு கல்விமான் எவ்வளவுதான் கல்வி படிச்சாலும் போதும், இனிமே படிக்க தேவையில்லை நினைக்காம இன்னும் படிக்கணும்னு தெரியுங்கிற ஒரு ஆவல தான் இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினான். அதையே ஒரு கல்விமானார் அல்லாஹ் நம்மை ஆக்கியது புரிவானாக. வாசல் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.